குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு வினாத்தாள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அடுத்த 50 கொஸ்டின் அடுத்த வீடியோவில் போடுறேன். பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா? ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை? கிமு 300 முதல் கிபி 300 வரை. ரெண்டாவது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள், கவிக்கோ. மண்புழுவல்ல மானிடனே, பாரதி. கன்று குரல் கேட்ட பசு, தாராபாரதி. தண்ணீர் போல் பணத்தையும் செலவு செய்தல், ஆலந்தூரார். இதில் சரியான இணை தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள், கவிக்கோ. இதுதான் சரியான இணை. அடுத்து மூணாவது கொஸ்டின், புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. யாருடைய கருத்துக்கள்? பிரான்சிஸ் சென்கிஸ்கு இவருடைய கருத்துக்கள். நாலாவது கொஸ்டின், தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியார். அஞ்சாவது கொஸ்டின், பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிடத் தொடங்கினார்? வால்ட் விட்மன். ஆறாவது கொஸ்டின், நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எண்ணிக்கையை பொறுத்துக. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. ஏழாவது கொஸ்டின், எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? உருசியா. எட்டாவது கொஸ்டின், மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் சாகுந்தலம். ஒன்பதாவது கொஸ்டின், உழவர் ஏரடிக்கும் சிறு கோலை அரசனது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர். சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் உவேசா. உவேசானா உவே சாமிநாதர். 11வது கொஸ்டின், தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? பெரியார். குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? 51. 13வது கொஸ்டின், தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எங்குள்ளது? பிள்ளையார்பட்டி. 14. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேரில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார்? ரசூல் கம்சதேவ். 15வது கொஸ்டின், நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 16வது கொஸ்டின், அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமணைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். 17. அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்குச் சென்றது? கிரேக்கம். 18வது கொஸ்டின், பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம்? கலிங்கத்து பரணி. 19. தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடமறிந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் டாக்டர் கிரவுல். 20. மன்னிப்பு எம்மொழி சொல்? உருது. 21. திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர்? குமரகுருபரர். 22. மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர்? சுவாமிநாத தேசிகர். 23. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது? 3ஆம் தந்திரம். 24. அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். 25வது கொஸ்டின், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து.
இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது? பாதுகாப்பு. 26வது கொஸ்டின். அறிவுரைக்கோவை என்று அழைக்கப்பெறும் நூல் முதுமொழிக் காஞ்சி. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். 28. குடிமக்கள் வரலாறு ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகின்றது. அப்படி அமைவது எந்த நூல்? சிலப்பதிகாரம். 29வது கொஸ்டின். எட்டுத்தொகை நூல்களில் நாடகப்பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. கலித்தொகை. 30வது கொஸ்டின். 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார்? கனிமேதாவியார். 31. எண்கார் சிலம்பு மணியுடை அரியே. இவ்வடிகள் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. மாணிக்கம். 32வது கொஸ்டின். கூடலில் ஆய்ந்த ஓந்தீன் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். 33. தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக வாழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு. இந்துத்தானி. 34வது கொஸ்டின். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக. பவளம். 35. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்றுப்பத்து. 36. உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிழார். 37. புல்லுரு புன்கண் தீந்தோன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பறவையினை தேர்ந்தெடுக்க. புறா. 38வது கொஸ்டின். பிறவிப் பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஏகதேச உருவக அணி. 39வது கொஸ்டின். முட்டையிட்டது சேவலா பெட்டையா? வினாவழு. 40வது கொஸ்டின். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மாணிக்கம் முத்து பவளம் கிளிஞ்சல். பொருந்தாத சொல் கிளிஞ்சல். 41. சொல்லை பொருளோடு பொருத்துக. சொல் பொருள். வனப்பு. வனப்பு அப்படின்னா அழகு. அடவி அப்படின்னா காடு. மருங்கு அப்படின்னா பக்கம். மதுரம் அப்படின்னா இனிமை. 42. பிழையற்ற வாக்கியம் எது? ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். 43வது கொஸ்டின். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என தேர்ந்தெடு. செய்வினை தொடர். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். 44. பொறுத்துக. என்றல். என்றல் அப்படின்னா தொழில் பெயர். அல்விகுதி வந்திருக்கு. நுந்தை. நுந்தை அப்படின்னா உன் தந்தைன்னு அர்த்தம். அது மருவு. யாவையும். முற்றுமை. நன்று. குறிப்பு வினைமுற்று. 45வது கொஸ்டின். உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. இடையிலும் இறுதியிலும் வரும். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்படு பொருளாக வேறுபடுத்துவது 2ஆம் வேற்றுமை. பின்வருவனவற்றுள் எது உருவகம் அன்று? கயற்கண். கயற்கண்ங்கிறது உவமை தொடர். 48. தானம் தவமிரண்டும் தங்காவியன் உலகம் இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடு. கூளை மோனை. 49வது கொஸ்டின். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் கன்றார். 50வது கொஸ்டின். விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி இக்குறட்பாவில் காணலாகும் மோனை மேற்கதுவாய் மோனை. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.